அனைவருக்கும் விடிஆரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் 108 திவ்ய தேசம், 108 சிவாலயம், 12 ஜோதிர்லிங்கம், 108 தாந்திரிக சின்னங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக அஸ்வினி 4ஆம் பாதத்தில் யாருக்காவது கிரகம் இருந்தால், ஸோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பாவங்களை குறைப்பதற்கு, தண்டனையை குறைப்பதற்கு நீங்கள் போக வேண்டிய சிவாலயம் என்ன அப்படின்னா, சுசீந்திரமில் இருக்கக்கூடிய தானுமலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்ய தேசங்கிறது புண்ணியத்தை கூட்டக்கூடிய கோயில், 108 சிவாலயங்கிறது உங்களுடைய பாவத்தை குறைக்கக்கூடிய கோயில். ஸோ இந்த மாதிரி அந்த 108 நட்சத்திர பாதங்களுக்கு உண்டான சிவாலய கோயில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது உங்களுடைய பாவத்தை நிச்சயமாக குறைக்க முடியும். அதுக்கான வாழ்வியல் பரிகாரமும் செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அடங்கிய மாபெரும் வகுப்பாக ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடத்த போகிறேன். மே 18ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது. காலை 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைவதற்கான ஒரே ஒரு தாந்திரிக சிம்பிள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் கலந்துக்கிற மாற்றுத்திறனாளிகள், பழைய மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.